அந்த இலை சில்வர் கலர் மாதிரி ஷைனிங் கொடுக்கும். அதுக்கு இந்த மரக்கு பேர் வந்துட்டு சில்வர் ஓக்குன்னு கூப்பிடுவாங்க. இந்த மரம் இருக்கு பாருங்க, ஒரு காஃபி பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மரம் வைக்கணும். ஆனால் மட்டும்தான் காஃபி பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன் சொன்னால் இந்த காஃபியோட சின்ன செடி வச்சுருப்பாங்களே ஸ்டார்டிங்கில், அதுக்கு தண்ணி நிறையா தேவை இருக்கும். இந்த மழை காலத்தில் தண்ணிக்கு அவ்வளோ தேவை இருக்காது, வெயில் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படும். இந்த மரம் என்ன பண்ண சொன்னால், இந்த மழை காலத்தில் விழுந்த தண்ணியெல்லாம் அந்த ரூட்டில் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கும். அந்த ரூட்டில் தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மரத்துக்குள்ளே தண்ணியை ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்கும். இந்த வெயில் காலத்தில் அதர் ரூட்டில் எல்லா பிளான்ட்டுக்கு தானாக தண்ணி கொடுக்கும். அதுக்கு இந்த மரக்கு பேர் வந்துட்டு மதர் ஆஃப் காஃபின்னு கூப்பிடுவாங்க. தண்ணிக்காக இந்த மரம் டீ பிளான்டேஷனுக்குள்ளே காஃபி பிளான்டேஷனுக்குள்ளே வளர்ப்பாங்க. அந்த டீ பிளான்டேஷனுக்கு வெயில் படணும், அதுக்கு அவர் ரொம்ப தூரத்தில் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காஃபி பிளான்டேஷனுக்கு வெயில் அவ்வளோ படக்கூடாது. அதுக்கு இங்கே பாருங்கள், எல்லாம் 10 ஃபீட்டில் தான் அந்த மரம் இருக்குது. இது இப்போ சின்ன மரம், இதை 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அங்கே இருக்குது பாருங்க, அது வந்து 10 வருஷத்து மரம். இன்னும் 40 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும். அப்போ ஒரு மரம் வெட்டிட்டு எடுப்பாங்க. எடுத்துட்டு 80% வந்து பிளைவுட்